வணக்கம். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் வ்ளாக்ஸ். இன்று தமிழ் கலை தொழில்நுட்ப கல்லூரியின் ஆதரவில் ஆடி விழா ஆடிப்பிறப்பு ஒரு இசை விழாவாக இடம்பெற்றது. அது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 தினங்களும் இந்த ஆடி விழா இடம்பெறும். 17, 18, 19 ஆகிய 3 தினங்களும் இங்கே இடம்பெறுகின்றது. போன வருடம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. இன்று வெள்ளிக்கிழமை என்றபடியே கொஞ்சம் மக்கள் கூட்டம் குறைவாகவே இருந்தது. சனி ஞாயிறு அன்றைக்கு நிறையவே மக்கள் கூட்டம் வருவார்கள். இந்த சனி ஞாயிறு 2 தினங்களும் தென்னிந்திய திரை இசைப்பாடகர் ஸ்ரீனிவாஸ், எங்கள் நாட்டு எங்கடப்படியல் என்ற வாகிசன் குரூப் இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளார்கள். அதை விட கனடிய தமிழ் கலைஞர்களுடைய பாடல், நடன நிகழ்ச்சிகள் ஆகியன இடம்பெற்றன. நிறையவே வர்த்தக சாவடிகள், உணவங்காடிகள் ஆகியனும், குளிர்பான வகை அங்காடிகளும் காணப்பட்டன. மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்தபடியும் உணவு பண்டங்களை ருசி பார்த்தபடியும் இருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் நான் சிலவற்றை இந்த காணொளியில் தொகுத்துள்ளேன். வாருங்கள் இந்த காணொளிக்குள் செல்வோம். தமிழ்கல்லூரியின் ஆடி விழா நாளையும் மறுநாளும் கூட இதே மைதானத்திலே தொடர இருக்கின்றது. புகழ்பெற்ற பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ், கிழக்கிலிருந்து எங்கடப்படியா எல்லோரும் இந்த மைதானத்திலே கலக்க இருக்கின்றார்கள்.
பின்னோக்கி போகின்றோம். மகாபாரதத்தில் நிறைய பேருக்கு பிடித்த ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தின் கையொரு நிலையிலே பாடப்படுகின்ற பின்னணியிலே ஒலிக்கின்ற பாடல் கண்ணனுக்கு தாசன் இறை மறுப்பு கொள்கையிலே ஊறி கிடைத்து மிக தீவிரமான இறை மறுப்பாளராக இருந்த ஒருவர் பின்னர் கண்ணனுக்கே தாசனாகினார். அவர் உரிமையோடு அந்த கண்ணனை வஞ்சகன் என்றார் இந்த பாடல். மாவீரன் கர்ணனின் உடற்கலைகளை கண்ணூரிகள் அரங்கம் நிறைந்த கையொலி. அதற்கு முன் ஒரு சிறு அறிவித்தல். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 2வது பரிசாக நீங்கள் பெற போகிறீர்கள். 3வது பரிசாக ஒரு பாக்கெட் 3.3 கேமரா, அருமையான ஒரு கேமரா. நீங்கள் அவுட்டோர் காரை எடுத்து திங்கட்கிழமை கொடுக்கலாம், எந்த கட்டணமும் இல்லை. சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் காரை இலவசமாக நீங்கள் வாடகைக்கு எடுக்க முடியும், நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால். ஆகவே உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பரிசோதிப்பதற்காக இன்றைய நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கனடா தமிழ் கல்லூரியுடைய அதிர்ஷ்ட சீட்டு, நல்வாய்ப்பு சீட்டு அங்கே சாவடிகளை விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் மீண்டும் சொல்ல வேண்டும், எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் அனுசரணையாளர்கள் அவர்கள் இல்லை என்றால் இந்த விழா இல்லை. இன்று மட்டுமல்ல, நாளை மறுநாள் இந்த அரங்கிலே இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு எங்கள் பின்னால் மிக பலமாக இருப்பவர்கள் அனுசரணையாளர்கள். அந்த வகையில் டைட்டில் ஸ்பான்சர் லக்வா கிச்சன், அடுத்து பவர்ட் பாய் சீரகேயா மெடிக்கல் சென்டர், அவென்யூ ரெண்டல், சீகேன் லாஜிஸ்டிக், சாண்டஸ் ஃபேமிலி டென்டல், நியூ ரங்கனாஸ் ஜுவல்லரி, தமிழ் லெகசி சென்டர். அடுத்து கோல்டு ஸ்பான்சர்ஸ் எவிஸ் கார் ரெண்டல், பிக் சிவரட்னம். அடுத்து சில்வர் ஸ்பான்சர்ஸ் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ், எஸ்பிஎஸ் அக்கவுண்டிங் அண்ட் சர்வீசஸ் அறிவகம். அடுத்து பிரான்ஸ் ஸ்பான்சர்ஸ் ஹரி பெரமலிங்கம், ஃபோமிலா ஹோண்டா, லோகன் கணபதி, என்எஸ் டென்டல், ஆர் ராஜ்குமார், ஜாஸ்மைல் டென்டல் கிளினிக், என்டபிள்யூ லோ ப்ரொஃபஷனல் கார்பரேஷன், அக்ஷயாஸ் ஃபேஷன். இவர்களை விடவும் இன்னும் பல வகையிலே கல்லூரிக்கு அனுசரணை வழங்கி இருக்கும் அடுத்த ஸ்பான்சர்ஸ் வணிகர்கள் சிவா அண்ட் ஜோய் ரியல் எஸ்டேட், சிவா கந்தையா இன்சூரன்ஸ், டோமோ கேர் ஹீலிங் அண்ட் கூலிங், விஎஸ் சப்ளைஸ் கனடா இன்க், அட்லிக் கேர், தேவதாஸ் லோ ப்ரொஃபஷனல், டிஹெச்எஸ் ரிசோரேசன், ஜம்போ விஸ்வலிங்கம், கிறிஸ் சிவபாதம், ஆப்டிமார்ட், டாக்டர் சபேசன் டென்டல் ஆஃபீஸ், பதஞ்சலி நாட்டியாலயம், உதயா சூப்பர் மார்க்கெட். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே. தன் மந்திர ஒளியால் மந்திர இசையால் மயக்கி சென்ற அந்த அற்புத கலைஞன் சத்யகுமார் ராகுல் அவர்களுக்கு எங்கே உங்கள் உற்சாக பெருக்கு? அப்படியான பாடல் இப்போது கேட்டீர்கள். தத்துவமும் நிறைந்த பாடல், கீதையின் வரிகளையும் சொன்ன பாடல். அதையும் தாண்டி கண்ணனை வஞ்சகன் என்று உரிமையோடு கண்டித்த பாடல். அப்படியும் பாடல்கள் வரும். தொடர்ந்து ஜூன் போனால் ஜூலை காற்று என்று இன்னும் ஒரு பெரிய தத்துவத்தை சொன்ன பாடலும் வரும். கவிஞரை குறை சொல்லவில்லை. இன்னும் என்ன தோழா என்ற அற்புதமான பாடலை, எங்கள் மனதுக்கு மிக நெருக்கமான பாடலை எழுதிய விஜய் எழுதிய ஒரு பாடல் உன்னாலே திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகின்றது. அடுத்த அந்த பாடலோடு உங்கள் முன்னிலையில் காரூன் சபேசன்.
எங்கு வாழ்ந்தாலும் உலகினிலே நான் எதிலே என்று தாங்குகிறேன். எங்கு வாழ்ந்தாலும் உலகினிலே நான் எதிலே என்று தாங்குகிறேன். கண்கள் குளமாக ஏங்குகிறேன், நான் கனவிலும் அழுது தூங்குகிறேன். கனவிலும் அழுது தூங்குகிறேன். அன்னை தமிழீழ மண்ணே உன்னை அள்ளி முத்தமிட ஓடி வருவேன். உன் மடியில் வந்து நான் விழ வேண்டும். என்னை